وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்ற இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மோமின்களாக படைத்து ஒரு சோதனை களத்தை அமைத்து தந்து வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் பல்வேறு விதமான இபாதத்துகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றான், அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. அந்த வகையிலே நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்ற ஹஜ் மாசத்தின் முதல் 10 நாட்களை பொறுத்தவரையிலே உலகத்திலே இருக்கின்ற நாட்களில் மிகவும் சிறப்புக்குரிய நாள் என்றால் இந்த 10 நாட்களும் தான். உலகத்திலே இருக்கின்ற நாட்களிலே முஸ்லிம்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்கள் எதுவென்றால் இந்த துல்ஹஜ் மாசத்துடைய 10 நாட்களும் தான், ஆரம்பமுள்ள 10 நாட்கள். அதிலும் சிறப்பான நாள் எதுவென்றால் யௌமுன் நஹர், நாங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த நாள் தான் மிகவும் சிறப்புக்குரிய நாள். வாரங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தன்று தான் முஸ்லிம்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் வாரங்களிலே. அதே போன்று இரவு நேரங்களிலே இரவிலே மிகவும் சிறந்த இரவு எதுவென்றால் அது லைலத்துல் கத்ர் என்ற ரமதான் மாதத்தில் கடைசி 10 வரக்கூடிய அந்த இரவு தான். எனவே லைலத்துல் கத்ருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எடுக்கின்ற முயற்சி இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களுக்கும் கொடுக்கப்படுகின்றதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு முக்கியத்துவம் அற்ற ஒன்றாகத்தான் இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்களும் இருக்கிறது. ஹஜ்ஜாஜிகளை தவிர, ஹஜ் செய்வதற்காக வேண்டிய மக்காவை வந்தடைந்தவர்களை தவிர ஏனையோரிடத்தில் இதனுடைய முக்கியத்துவம் சென்றடைந்தது மிகவும் குறைவு. எனவே நாங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை படிக்க வேண்டும், எங்களது குடும்பத்தினருக்கும் இந்த முக்கியத்துவம் சம்பந்தமாக எடுத்துரைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமுல் உஷ்ர். காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் எதுவென்றால் இந்த ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களும் தான், ஆரம்ப நாட்கள் தான். காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வதையுடையா என்று கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. ஆமாம், ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள். ஒரே ஒருத்தரை தவிர ஜிஹாது செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று திரும்பி வரவில்லையே, ஷஹீதானாரே, அவரை தவிர. அப்படி என்றால் அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்வதை விட மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாட்களாக இந்த நாட்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, மா மின் அய்யாமின் அஅதமு வலா ஹப்பு இலல்லாஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமுல் அஷ்ர். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள், இந்த நாட்களிலே செய்கின்ற இபாதத்துகளை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தஹ்லீல வத்தக்பீர வத்தஹ்மீத், இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று
சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, வரக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் நாங்கள் கண்ணியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள், அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாகத்தான் எவருக்கு ஹஜ்ஜிக்கு சொல்ல முடியுமோ, யாருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியுமோ அவர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. யாருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியுமோ அவர் ஹஜ்ஜி செய்யலாம். அப்படி இல்லை என்றால் யாருக்கு உம்ரா செய்ய முடியுமோ உம்ரா செய்யலாம். உம்ராக்களை பொறுத்தவரையிலே உம்ராக்களுக்கு இடையில் இருக்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அதற்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா இதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் அதிகம் நோன்பு பிடிக்க வேண்டும். அதிகம் நோன்பு பிடிக்க வேண்டும். குறிப்பாக அரஃபா தினத்தன்று நாங்கள் அந்த நோன்பை பிடிப்பது எங்கள் மீது சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கின்றது. குறைந்தது அரஃபா தினத்தன்றாவது நாங்கள் அனைவரும் நோன்பு பிடிக்க வேண்டும். எங்களது குடும்பங்களுக்கு நாங்கள் அதனை எத்தி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸியாமு யௌம் அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வல்லதி பஅதா. அரஃபா தினத்தன்று பிடிக்கின்ற நோன்புக்குரிய கூலி முன்னால் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்! நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அள்ளி அள்ளி தருகின்றான். ஏன்? நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சோதனையில் வெற்றி பெற்ற நாளைய மறுமையிலே அல்லாஹுவின் சோனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நன்மைகளை எங்களுக்கு இலகுவாக தந்திருக்கின்றான். அதே நேரத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வியாபார ஸ்தலங்களிலே பாதைகளிலே மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களுக்கு சென்று சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவார்கள். சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவார்கள் அந்த காலத்திலே. இங்கே நாங்கள் குறைந்தது நாங்களாவது தனிப்பட்ட முறையிலே தக்பீர் சொல்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கெட்டுகளிலே முடியுமானவர்கள் சத்தம் போட்டு தக்பீர் சொல்லலாம், பாதைகளிலே தக்பீர் சொல்லலாம். குறைந்தது நாங்கள் தனிப்பட்ட முறையிலாவது தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். இது சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. கூட்டமாக இருந்து தக்பீர் சொல்வதை பொறுத்தவரையிலே இஸ்லாம் காட்டித்தராத ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தக்பீர் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லப்பட வேண்டும். கூட்டமாக இருந்து தக்பீர் சொல்லக்கூடாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலாவின் பக்கம் தௌபா செய்து நாங்கள் மீள வேண்டும். தௌபா என்றால் எங்களது பாவங்களுக்காக வேண்டி அன்றாடம் நாங்கள் கண்ணால் காதால் பேசினால் எல்லாமே எங்களை சுற்றுச்சூழல் முழுவதுமாக பாவங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து நாங்கள் மீட்சி பெற வேண்டும் என்றால் ரப்பிடத்திலே நாங்கள் கைசேதப்பட்டு அழுது, யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக்கொள், என்னை உன்னை பொருந்தி கொண்ட ஒரு மனிதனாக மாற்றிவிடு ரஹ்மானே என்று கையேந்தி பிரார்த்திக்க வேண்டிய அடியார்களாக நாங்கள் இருக்கின்றோம். சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை விரும்ப வேண்டும், அல்லாஹுவை சந்திப்பதை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும். அதுதான் எங்களது இலட்சியம். அல்லாஹ் எங்களை விரும்பிவிட்டான் என்றால் அதனை விட எங்களுக்கு வேறு வெற்றியும் கிடையாது. உங்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லது என்னை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதற்கான அடையாளம் என்ன? அல்லாஹ் என்னை விரும்புகின்றானா என்பதற்கான அடையாளம் தான் எங்களுக்கு நல்ல விடயங்கள் செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். 5 நேரம் தொழுவதற்கு நாங்கள் மிக இலகுவாக இருக்கும். கியாமுல்லைல் தொழுவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும்.
நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் அல்லாஹுவின் சிந்தனையோடு வெளியேறுவோம். வீட்டுக்கு உள்ளாலே சென்றால் அல்லாஹுவின் சிந்தனையோடு உள்ளே செல்லுவோம். நாங்கள் காலை அடைந்தால் அல்லாஹுவின் சிந்தனையோடு காலை அடைவோம். மாலை அடைந்தால் அல்லாஹுவின் சிந்தனையோடு மாலை அடைவோம். இதுதான் அல்லாஹ் ஒருவனை விரும்பி விட்டான் என்பதற்காக வேண்டிய அடையாளம். யாருக்கு கியாமுல் லைல் தொழுவது கஷ்டமாக இருக்கின்றதோ, 5 நேரம் ஜமாஅத்தோடு காரணம் இல்லாமல் பள்ளியில் தொழாமல் இருக்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அன்பிலிருந்து தூரமாகின்றார்கள் என்ற அர்த்தம். எனவே நாங்கள் வேறு ஆட்களிடம் சென்று எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாங்களாக சுய விசாரணை செய்து கொள்வோம். அல்லாஹ் என்னை விரும்புகின்றானா இல்லையா, நான் அல்லாஹ்வை விரும்புகின்றேனா இல்லையா என்பதை நாங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் அதிகமாக பாவங்கள் இருந்தால் நான் அல்லாஹ் விட்டும் தூரமாக இருக்கின்றேன். நான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை, இபாதத்துகளை நேரத்துக்கு நேரம் தவறாமல் செய்கின்றேனா, அல்லாஹ் என்னை விரும்புகின்றான் என்று சந்தோஷப்படுவோம். அவ்வாறு இல்லையா, இன்றிலிருந்தாவது அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் பயன்படுத்திக் கொள்வோம். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹ் வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகின்றானோ அல்லாஹும் அவனை சந்திப்பதை விரும்புகின்றான். யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுக்கிறானோ அவனை அல்லாஹும் சந்திப்பதை வெறுக்கின்றான். எனவே சகோதரர்களே, வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட சிறிய காலப்பகுதியிலே நாங்கள் எங்களது ரப்பின் மூலமாக பொருந்தி கொள்ளப்பட்ட நன்மக்களாக வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய வெற்றியும், இதில் தான் எங்களது சந்தோஷம் இருக்கிறது, இரு உலகத்தினுடைய சந்தோஷமும். எனவே அதிகமாக நல்லமல்களை செய்து நல்ல அடியானாக நாங்கள் மாற வேண்டும். இந்த நாட்களிலே, ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலே நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதலாம், அதிகமான சுன்னத்துடைய தொழுகைகளை தொழலாம், திக்ர் செய்யலாம், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யலாம், உற்றார் உறவினருக்கு பணிவிடை செய்யலாம், இன்னும் பல சதக்காக்களை கொடுக்கலாம். எல்லாம் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். ஏனைய காலங்களில் செய்வதற்கும் இந்த காலங்களில் செய்கின்ற இபாதத்துகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த உதுஹியா சம்பந்தமான ஒரு விடயம். இந்த நாட்களிலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இபாதத்து என்று சொன்னால் இந்த உதுஹியா தான். எனவே இந்த உதுஹியாவை பொறுத்தவரையிலே சக்தி உள்ளவர்கள் இந்த உதுஹியாவை கொடுக்க வேண்டும். சக்தி இல்லாதவர்கள் அதற்காக வேண்டி கடன் பட்டுக்கொண்டு உதுஹியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இருக்கின்றவற்றை வித்து உதுஹியா கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் கடன் என்பது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். நாங்கள் மரணித்தால் ஏனைய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான், கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே ஒரு சுன்னத்தை செய்வதற்காக வேண்டி நாங்கள் கடன் எடுத்து உதுஹியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு சக்தி இருக்கிறதோ, யார் வசதி உள்ளவராக இருக்கின்றாரோ அவர் கட்டாயம் அந்த உதுஹியாவை கொடுத்தே ஆக வேண்டும். அருமைக்குரிய தோழர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுக்காக தொழுங்கள், அறுத்து பலியிடுங்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் காண்கின்றோம். இந்த உதுஹியா கொடுப்பதற்கு ஆகுமானவைகளாக எங்களுக்கு கோழியை கொடுக்க முடியாது, அல்லது மீனை கொடுக்க முடியாது, அல்லது இன்னும் பல பிராணிகளை எங்களுக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் எதுவென்றால் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றையும் தான் எங்களுக்கு உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஆட்டை பொறுத்தவரையிலே அதிலே கூட்டு சேர்ந்து கொடுக்க முடியாது. ஆட்டை பொறுத்தவரையிலே அது தனிப்பட்ட முறையில் தான், தனி ஒரு நபர் தான் கொடுக்க வேண்டும். மாடு, ஒட்டகங்களை பொறுத்தவரையிலே கூட்டு சேர்ந்து கொடுப்பதற்கான அனுமதியை இஸ்லாம் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே குறையுள்ள பிராணிகளை
நாங்கள் குர்பான் உதுஹியா கொடுக்காமல் இருந்தால் மிகவும் சிறப்பான விடயம், அதுதான் வரவேற்கத்தக்கதும். இந்த உதுஹியாவை பொறுத்தவரையிலே பெருநாள் தொழுகை முடிந்ததன் பின்னால் நாங்கள் அந்த உதுஹியாவை கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் அது உதுஹியாவாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பல ஆதாரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த உதுஹியா கொடுக்க விரும்புகின்ற சகோதரர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை கண்டால் அவருடைய தலைமுடி, நகங்கள், தோள்களில் இருக்கின்ற முடிகள் இவைகளை களைவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் குர்பான் கொடுக்கின்ற வரைக்கும் யார் நியத்து இல்லாமல் இருந்து கொண்டு உதுஹியா கொடுப்பதற்கு ஓரிரண்டு நாட்களுக்கு முன்னால் வசதி வாய்ப்பு வந்து உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவர் அந்த நேரத்தில் நியத்து வைத்து அந்த உதுஹியாவையும் கொடுத்துக் கொள்ளலாம். இதற்கான வேண்டி அனுமதியும் தந்திருக்கின்றது இஸ்லாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். வருகின்ற வருடம் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை எங்களால் சொல்ல முடியாது. எனவே ஒரு மிகவும் சிறப்பான மிகவும் பலமான ஒரு காலத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களது வீட்டார்களுக்கும் நாங்கள் இதனை எத்தி வைப்போம். யௌம் அரஃபா, அரஃபா தினத்தன்று அந்த நோன்பை பிடிப்போம். அதிகமாக துஆக்களை செய்து தௌபாவை செய்து அல்லாஹு தஆலாவிடத்திலே மீளுவோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களும் ஒருவராக ஏற்றுக்கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.